பல நேரங்களில் நாம் என்ன செய்கிறோமானால், இந்த உலகத்தின் சட்டத்தையும் தேவனுடைய சட்டத்தையும் நாம் ஒரு 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 ரயில்வே தண்டவாளத்தின் இரு தண்டவாளமாக நாம் வைத்திருப்போமானால், அதிலே ஒன்றை முக்கியத்துவப்படுத்தி இன்னொன்றை கைவிட்டு விடுகிறோம். எதை முக்கியத்துவப்படுத்த வேண்டுமோ அதை முக்கியத்துவப்படுத்தாமல், எதை கைவிட வேண்டுமோ அதை முக்கியத்துவப்படுத்தி விடுகிறோம். என்ன செய்கிறோம்? ஆனால் இப்பொழுது உலகத்தின் சட்டம் ஒன்று இருக்கிறது என்றால், அதுவும் தேவனுடைய கட்டளையும் ஒன்றுக்கொன்று எதிர்மறையாக இருக்குமானால் நாம் என்ன செய்து விடுகிறோம்? தேவனுடைய கட்டளையை தூக்கி எறிந்து விட்டு இந்த உலகத்தின் கட்டளை என்னவோ அதை பின்பற்றுகிறவர்களாக நாங்கள் மாறி விடுகிறோம். உதாரணத்துக்கு வைத்துக் கொள்ளுமே, நமக்கு ஒரு ஆராதனை இருக்கிறது, சபையில ஒரு ஜெபம் இருக்கிறது. அந்த ஜெபம் நடைபெற போகிற நேரத்தில் நமக்கு கம்பெனியில் ஒரு வேலை வச்சுட்டாங்க, நம்ம கம்பெனிக்கு போய் ஆகணும், இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய் ஆகணும், ஏதோ ஒன்று ஒரு முக்கிய ஒரு வேலை வந்து விட்டது. நாம் எதை முக்கியத்துவப்படுத்தி விடுகிறோம்? உலகத்தை முக்கியத்துவப்படுத்தி விடுகிறோம். ஆண்டவரை பின்பாக தள்ளி விடுகிறோம். இங்கே யாத்ராம் 1:17 நாம் வாசிக்கிறோம், மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளை படி செய்யும். ராஜா சொன்ன கட்டளையை கூட கர்த்தருக்கு பயந்ததினால் அவர்கள் செய்யலையா? பிரியமானது என்னுடைய பிள்ளைகளே, நாம் எப்படி கர்த்தருக்கு பயப்படுகிறோமா? கம்பெனிக்கு பயப்படுறோமா? நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறோமா? நம்முடைய உறவினர்களுக்கு பயப்படுறோமா? நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறோமா? நம்முடைய நண்பர்களுக்கு பயப்படுகிறோமா? நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறோமா? பணத்துக்கு பயப்படுகிறோமா? நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறோமா? அல்லது இந்த உலகத்தின் சட்டத்திற்கு பயப்படுகிறோமா? இந்த உலகத்தின் சட்டத்திற்கு மேலானது தான் நம்முடைய பரம தகப்பன் நமக்கு தந்திருக்கிற சட்டம். அதுதான் முதல் இடம். அதற்கு பின்புதான் இந்த உலகத்திற்கு சட்டம். சட்டத்திற்கு மேலாக கர்த்தருக்கு பயப்படுங்கள். ஆமென்.